ஆமென். இந்த காலையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களோடு கூட இருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். I want to thank Pastor Livingston, Daniel Livingston and his family for inviting me to be here with you to share the word of God. ஆமென். இந்த காலையில தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அழைத்த அருமையான பாஸ்டர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். And as he said, I know his grandparents, his parents. ஆமென். என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய தகப்பனார், என்னுடைய குடும்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். And his grandparents we were actually like a family. ஆமென். நாங்கள் ஒரு குடும்பமாய் தான் இந்த பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல இருந்தோம். When his grandparents make something very special, they send it to us. When we make something special, they will send it to them. அந்த காலகட்டங்களில் ஏதாவது விசேஷமா வீட்டுல குடும்பத்துல சமைச்சா ஆமென் இங்கிருந்து அங்க அனுப்புவாங்க அவங்க வீட்டுக்கு, அங்கிருந்து இங்க பெற்றுக்கொள்கிறது வழக்கமா இருந்தது. And his grandma was my teacher. ஆமென். என்னுடைய பாட்டி அவர்களுக்கு ஒரு ஆசிரியரா இருந்தாங்க. School teacher in Pallavaram. ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. And I didn't go to any special school. I just went to Pallavaram PAM school. ஆமென். பல்லாவரத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், PAM ஸ்கூல்ன்ற ஒரு சாதாரண ஒரு பள்ளியிலே தான் படித்தேன். And his dad was a big influence in my life. ஆமென். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் மார்ட்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய தகப்பனார் அவருடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகித்து இருக்கிறார். He was my mentor in my teenage. ஆமென். என்னுடைய வாலிப பருவத்திலே அவர் என்னை ஆவிக்குரிய விதத்துல நடத்தின ஒரு நல்ல ஒரு மென்டரா இருந்திருக்கிறார். He is really the one who put me on the right track to go and fulfill the call of God upon my life. ஆமென். என்னை கர்த்தருடைய வழியில நடத்தி கர்த்தரின் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்திலே கர்த்தரை நடத்த எனக்கு என்னுடைய தகப்பனார் அவருக்கு உதவியா இருந்திருக்கிறார். And he really took a lot of time and effort and invested in my life. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரத்தை எடுத்து அதிக நேரத்தை செலவிட்டு என் வாழ்க்கைக்காய் அவர் செலவு பண்ணி இருக்கிறார். And he also prayed me to receive the Holy Spirit. விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த அபிஷேகத்துல வளர்கிறதுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். So that really elevated me, brought me to where I am right now in my walk with the Lord. I mean இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிறதுல இன்றைக்கு அவ்வளவு தூரம் நான் வளர்ந்திருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கிறார். And so I'm so happy to be here and to see his son Pastor Daniel Livingston doing a great work here in this part of India. ஆமென். இந்திய தேசத்துல இந்த பகுதியில கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டு இந்த இடத்துல பயன்படுகிறது பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். And I'm so glad to be reconnected again. ஆமென். திரும்ப எங்களோடு கூட இந்த குடும்பமாய் நாங்கள் இணைக்கப்படுகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். I really believe that it's not an accident that I just spontaneously invited to be here. ஏதோ ஒரு தற்செயலாக நான் இந்த இடத்துல அழைக்கப்பட்டது அப்படின்ற காரணம் அல்ல. It is God's divine plan. ஆமென். தேவனுடைய ஒரு ஆவிக்குரிய தேவனுக்குரிய ஒரு திட்டமாய் இருக்கிறது. Because the God that we serve is a God of plan and is a God of purpose. ஆமென். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் திட்டங்களோடு கூட செயல்படுகிற தேவனாய் இருக்கார். ஒரு நோக்கத்தோடு கூட தான் செயல்படுகிறார். If you're a child of God, nothing happens to you by accident. ஏன்னா நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது ஏதோ தற்செயலாக ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. Even sometimes we thinking it is an accident. அநேக நேரம் நினைக்கிறோம் ஏதோ நடந்துருச்சு அப்படி நினைச்சுக்கிறோம். But it is not. அப்படி அல்ல. Even God takes the good, the bad and the ugly thing that is happening in our life and turn it around for the good, for the glory of God. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக ஒழுங்கினமான அநேக இழிவான காரியங்கள் கூட கர்த்தர் எடுத்து அதனுடைய வாழ்க்கையில நன்மையாய் தான் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God can take anything to make wonderful. ஆமென். எதை வேணா எடுத்து கர்த்தர் அதை மேன்மையாய் மாற்றி விடுவார். If he can take the dust of the earth and make you and me, he can make anything out of those things that is happening in our life. ஒரு குப்பை எடுத்து கர்த்தர் ஒரு காரியமாய் மாற்ற முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் எதை வேணாலும் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. So trust God that God has a great things in store for you in this coming year. ஆமென். இந்த தேவன் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கொண்டிருங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். We as especially Christians believers in India, we like to receive promises. ஆமென். இன்றைக்கு இந்திய தேசத்துல அதிகமாக விசுவாசிகள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம தாமதித்துக் கொண்டிருக்கிறோம், தயங்குகிறோம். We receive promises for January, February month promises. ஆமென். வாக்குத்தத்தங்களை மாதங்களே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று பெற்றுக்கொள்கிறோம். It is not just
collecting things that we collect in our life. ஏதோ இது வந்து மாசம் ஏதோ ஒரு காரியம் கிடைக்குது அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற காரியம் கிடையாது. Because God is not a man to change. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் மாறுகிறதற்கு ஒரு மனுஷன் அல்ல. God is not a man to fail. கர்த்தர் கைவிடுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. If God promised, he will watch over his word to make it happen. ஆமென். கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை நிறைவேற்றுகிறதற்கு அவர் எப்பொழுது உண்மை உள்ளவராய் இருக்கிறார். It is not God who is not fully fulfilling the promises. There's something that is in our life holding us back to see the promise fulfilled in our life. ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கு எப்பொழுதும் நம்மோடு கூட உறுதுணையாய் நின்று அதை நிறைவேற்றுகிறதற்கு எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். So as we position ourselves, இந்த காலையில நாமே அந்த திட்டத்துக்குள்ள நிலைக்கும் பொழுது, as we stay in the place where God called us, நாமே தேவன் அழைத்த அந்த ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, in spite of our inconvenience, uncomfortable, all those things happen, as we stay faithful, God is faithful to fulfill that. ஆமென். நிறைய சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். Because I really believe 2025 is going to be a great year for the body of Christ. ஆமென். தேவனுடைய சரீரத்துக்கு, தேவனுடைய சபைக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாய் தான் இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. And you are going to experience a supernatural manifestation of God's power and his promises in your life. ஆமென். நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் செய்ய போற மகத்துவமான காரியங்களை நீங்கள் பார்க்க அனுபவிக்க தான் போகிறீர்கள். And I didn't come here this morning to bring you something you never heard before. நீங்கள் கேட்காத ஏதோ ஒன்றை சொல்லும்படிக்கு இந்த இடத்துல நான் வரவில்லை. I just came here with a simple message. ஆமென். இந்த காலையில ஒரு சாதாரணமான ஒரு செய்தியோடு கூட நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். Our attitudes are very important. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தேவனை பற்றிக் கொள்கிறது, தேவனை நம்புகிற அந்த குணாதிசயம் மிக அவசியமாய் இருக்கிறது. Because God is looking to, our heart. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயங்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். Man looks outside but God sees inside. ஏனென்றால் மனுஷன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறார். Jesus Christ came to this earth for a purpose. ஏனென்றால் தேவன் இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கமாய் வந்திருக்கிறார். The Bible says, வேதாகமம் சொல்கிறது, he came for this purpose that he may destroy the works of the devil. எந்த நோக்கத்துக்காக வந்தார் என்றால் சத்துருடைய தந்திரங்களை, சத்துருடைய திட்டங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். And he came and he did it. He destroyed the works of the enemy. வந்தது மாத்திரமல்ல, அது வந்து அதை முடிச்சிட்டார், அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். That's what he said, it is finished. அதனால தான் அவர் சொன்னார், சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். And through Jesus Christ we are destined to be overcomers in this life. அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இதை ஜெயித்தவர்களாய், மேற்கொண்டவர்களாய் முன்னோக்கி போகிறதற்கு கர்த்தர் நமக்கு அந்த பலனை தந்திருக்கிறார். We are not supposed to be victims in this world, but we are victors in this world. அநேக நேரங்களில் நாம் பாதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெற்றி பெற்றவர்களாய் நாம் முன்னோக்கி போக வேண்டிய அவசியத்தோடு கூட இருக்கிறோம். Hallelujah. So there's all the reason for us to be glad and rejoice and praise God because victory is already ours. அதனால தான் நாம் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்திலே முன்னோக்கி போய் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் எப்பொழுதும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். I want to share with you this morning இந்த காலையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது the joy of the Lord. தேவனுடைய மனமகிழ்ச்சி. Because you need to know joy is from God. ஏனென்றால் மனமகிழ்ச்சி தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. But if you see in the religious world, இன்றைக்கு இந்த மத உலகத்துல பார்க்கும் பொழுது, even in the Christian religious, இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல கூட பார்க்கும் பொழுது, if you go to a traditional church, இன்னைக்கு ஒரு பாரம்பரிய ஒரு சபைக்கு போவீர்கள் என்றால் they'll be all sitting quiet. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து நிப்பாங்க. The most quiet place will be in the church. ஆமா, அநேக நேரங்களில் மிகவும் அமைதியான ஒரு இடம் சபையா தான் இருக்கும். And also probably the most sad place. அது உண்மையாவே ஒரு துக்கமான இடமா கூட அநேக நேரம் இருக்கும். In my traditional church, because I go to those European countries, நான் யூரோப் தேசங்களிலே அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய சபைகளுக்கு சில இடத்துல போவேன். They all come there. அங்க எல்லாம் வருவாங்க. Very quiet with a long face. எல்லாம் அப்படியே தொங்கன மூஞ்சோடு கூட அப்படியே அமைதியா உள்ள வருவாங்க. See what happened? என்ன நடக்குது? The enemy completely turned the whole thing around. ஏனென்றால் பிசாசு எல்லாத்தையும் அப்படியே முற்றிலுமா மாற்றிட்டு opposite to what the word of God says. வசனம் என்ன சொல்றதோ அதுக்கு எதிர்மறையாய் செயல்பட விரும்புகிறான். Because actually the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, rejoice in the Lord always, again I say rejoice. கர்த்தருக்குள்
கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க தான் பைபிள் சொல்லிக் கொண்டே The இருக்கிறது. Bible says, shout unto the Lord with the voice of triumph. ஆமென். அதனால தான் வேதாகமம் சொல்றது கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் அவரை நோக்கி எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருங்கள் என்று சொல்தான் வேதாகமம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. Church should not be a very stiff, very traditional, just come here for, for performance. ஆமென். என்ற அநேக நேரங்களில் சபையானது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதற்காக ஏதோ ஒரு கோட்பாடோடு கூட செயல்படுகிற இடமாய் இல்லை. Or even Christians, we are not supposed to be like that. ஏன்னா கிறிஸ்தவ நாம கூட அப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. Even sometimes I see a very, very great man of God. இன்னைக்கு கூட நிறைய நல்ல பிரசித்தி பெற்ற தேவ மனுஷர்களை பார்க்கும்போது கூட அவங்கள பாருங்களேன், சீரியஸா. ஆமா, நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா அப்படியே முகத்துல அப்படியே சீரியஸா வச்சுப்பாங்க. See, that is not the word of God. ஆனா அது தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. God wants you to be joyful and be glad all the time. ஆமென். தேவனுடைய வசனம் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க தான் வசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. If the enemy can steal the joy from you, பிசாசு உங்களிடத்தில் அந்த சந்தோஷத்தை பறித்து விடுவான் என்றால், he can steal everything what God gives to you. ஏன்னா அந்த சந்தோஷம் பறிக்கப்பட்டு விடும் என்றால் கர்த்தர் எதெல்லாம் உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் அவன் பறிச்சிடுவான். He can steal your peace. உன்னுடைய சமாதானத்தை பறிச்சிடுவான். He can steal your health. உன்னுடைய சுகத்தை பறித்து விடுவான். He can steal all the blessing that God intended for you to have in your கர்த்தர் life. வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு நியமித்திருக்கிறவளை அவன் பறித்து கொண்டே தான் இருப்பான். Because Jesus Christ came. இயேசு இந்த உலகத்துக்கு அதுக்கு வந்தார். He came to restore mankind. ஏன் வந்தார் என்றால் மனுஷனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரும்படிக்கு, அதை கட்டும்படிக்கு தான் திரும்ப வந்தார். That he may have life and life more in abundance. ஏனென்றால் வாழ்க்கையை நீங்கள் சம்பூர்ணமாய் நிறைவடையும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு Jesus வந்தார். came to give that to you. இயேசு அதை கொடுக்கும்படிக்கு, அதை பெற்றுக் கொடுக்கும்படிக்கு வந்தார். All you have to do is just receive that from him by faith. அது என்ன செய்யணும்னா கொடுக்க வந்த தேவனிடத்திலிருந்து விசுவாசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். Because the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, in God's presence there's a fullness of joy. தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைவான சந்தோஷம் உண்டு. He gives us everything when we are in his presence. அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் எல்லா நிறைவையும் எல்லா சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். God is waiting for us to come to his presence. தேவன் தம்முடைய சமூகத்துக்கு நாம் வரும்படிக்கு அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, come boldly to the throne of grace that you may obtain grace and mercy and find favor in the time of need. ஆமென். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரீங்களோ நீங்க தைரியமாய் அவருடைய சமூகத்துக்கு வரக்கடுவீர்கள் என்றால் அந்த சமூகத்திலே உங்களுக்கு நன்மை உண்டு. எப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு தேவ சமூகத்துல வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்ற தைரியமா வாங்க. Because you are a child of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். You are no more a sinner. நீ ஒரு நாள் பாவி அல்ல. You were before. நீ பாவியா இருந்தாய். But when you accepted Jesus Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு you are forgiven once and for all. ஒரு முறை மாத்திரமல்ல, உன்னுடைய மன்னிப்பை கர்த்தர் நித்தியமான மன்னிப்பாய் மாற்றி இருக்கிறார். Hallelujah. So you are no more a sinner. நீ அதனால பாவி அல்ல. You are the righteousness of God. நீ தேவனுடைய நீதியாய் இருக்கிறாய். He made you righteous. அவர் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். You didn't have to do anything for it. நீ அதற்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. All you have to do is just have faith in Jesus Christ. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பணும், அவ்வளவுதான். Because the righteousness is அவர் நீதி என்னவென்றால் right standing with God. தேவனோடு கூட அவரோடு கூட நிற்கிறது தான் நீதியாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, it is not wrong to be equal with God. ஏனென்றால் தேவனோடு கூட அவரோடு கூட ஒன்றாய் இருக்கிறதற்கு, ஒன்றாய் நிற்கிறது தப்பு இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. See, sometimes we treat God as man. ஏன்னா அநேக நேரங்களில் தேவனை மனுஷனை போல நாம பார்க்கிறது உண்டு. See, in the human society, இன்றைக்கு மனுஷ உலகத்துல we have a position. இன்னைக்கு மனுஷ உலகத்துல இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு ஸ்தானங்கள் உண்டு. When someone is in a high position, இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஒருத்தர் இருப்பாரு, we feel like we are not worthy. ஆனா நினைச்சுக்கிறோம் அவங்கள போய் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு யோசிக்கிறோம். And there's so many obstacles. அதுல நிறைய அந்த போய் அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது. We pretend sometimes we try to be humble to go into that presence. அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு நம்மள ரொம்ப ஒடுக்கினு தாழ்த்திக்கினு தான் அவங்க கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறோம் உலகத்துல. But it is not with God. ஆனால் அப்படி அல்ல தேவனிடத்திலே. Because
he was God to us before, அவர் தேவனாய் இருந்தார் நமக்கு. but now he is our Father. அவர் இப்போ தேவன் மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And you are his children. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். If you live by faith, நீங்க வசனத்துல தான் வாழணும். everything you do, எதை செய்தாலும் அந்த விசுவாசத்துல வாழணும். speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. Let the word of God go out of your mouth. ஏனென்றால் அந்த வார்த்தையானது வாயிலிருந்து புறப்பட்டு போவதாக. Don't talk to God கர்த்தர்கிட்ட பேசாதீங்க. in a religious way. ஏதோ ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட கடவுள்கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி பேசாதீங்க. In English, sometimes people pray like they will speak, high, English. நிறைய நேரத்துல இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள அந்த பாஷை, அந்த மொழி, அதுல முக்கியமான எப்படி எல்லாம் மிகைப்படுத்தி பேச முடியும் அப்படிதான் கடவுள்கிட்ட பேசுற ஜபமும் இருக்கும். You talk to God just like you would talk to people in Pallavaram. பல்லாவத்துல இருக்கிறவங்கிட்ட கீழ்கடல இருக்கிறவங்க எப்படி பேசுமோ அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட பேசுங்க. Because that's come from your heart. அதுதான் இருதயத்திலிருந்து வெளியில வருது. And share the desires of your heart. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சி அப்படி பேசுங்க ஆண்டவரே. Because the Bible says God gives us the desires of our heart. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப வாஞ்சையை பேசும்போது நிறைவேற்றுவார். God has a good will for you. கர்த்தர் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். God is not holding anything back from you. அது எதையுமே கர்த்தர் உன்னிடத்துல இருந்து பின்னால வச்சிரல, அது எல்லாத்தையும் தரமாட்டேன்னு பிந்தி வச்சிரல. He is ready to give. அது எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமா தான் இருக்கு. He said, அவர் சொல்றார், ask and it shall be given unto you. கேளு உனக்கு கொடுக்கப்படும்ன்றார். Hallelujah. Hallelujah. When you are asking, நீ கேட்கும் பொழுது whatever you need in your life, உன்னுடைய வாழ்க்கையில எது வேணுமோ, it is not a selfish. அது தன்னலமா இல்ல. For example, when I ask God for anything, என்னிடத்துல எதை நான் ஆண்டவர்ட்ட எதை கேட்டாலும், it's always for the advancement of his kingdom and to further the gospel of Jesus. ஆமென். நான் கேட்கிற எல்லாமே ஒரு சிந்தையோடு தான் கேக்குது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காய், உம்முடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காய் இன்னும் முன்னோக்கி போறதுக்காக தாங்கன்னு தான் கேட்பேன். And I said, Lord, give me a car. ஆண்டவரே ஒரு கார் கொடுங்க. And the car is mostly spent for the advancement of his kingdom. ஆமென். கர்த்தர் தர அந்த வாகனமா இருந்தா கூட அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுறதுக்கு தான் கர்த்தர் தரும்படி கேட்பேன். If I ask for a house, ஒரு வீட்டை கேட்டா it is for the advancement of his kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய முன்னேற்றத்துக்காய் வளர்ச்சிக்காக தான் அதை நான் கேட்பேன். My daughter just started a house group in apartment in her university. அவருடைய மக ஒரு ஹவுஸ் குரூப், அது நம்ம லைவ் குரூப்ஸ் நடக்குதுங்களா, அந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துல போதிக்கும் பொழுது, and the owner of the apartment they said, you cannot do this one here. அப்போ அந்த வீட்டுடைய ஓனர் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி கூட்டலாம் இங்க நடத்த கூடாது அப்படினு. You come once in a while for birthday or something, but you are conducting that every week. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பிறந்த நாளுக்கு இருந்தாலும் வந்து எதனா கொண்டாடினா பரவாயில்லை, எப்ப பார்த்தாலும் வாரம் இந்த மாதிரிலாம் அந்த கூட்டலாம் இங்க நடத்த கூடாது. And we prayed, Lord, give her a house where she can have service without any hindrance. அப்ப நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இப்படி ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு இடத்தை தாங்க ஆண்டவரே, அப்ப எந்த தடையில்லாம அதை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். And I said, no, let's pray. I joined with my daughter in prayer. நான் அப்ப என்னுடைய மகளோடு கூட இணைந்து நாங்க ஜெபம் பண்ண தொடங்கணும். Lord, I thank you that nothing is impossible. நான் அப்ப சொன்ன, ஆண்டவரே எதுவும் உம்மால முடியாத காரியம் இல்லை ஆண்டவரே. It is for the advancement of your kingdom. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் கேக்குறோம். Where the students from the university can come and worship freely and enjoy your presence. அப்ப அந்த காலேஜ்ல இருந்து, இந்த யுனிவர்சிட்டில இருந்து வர்றவங்க விடுதலையாய் வந்து உம்மை ஆராதிக்க, நல்லா வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமே ஆண்டவரே. The Lord blessed her with a house. ஆண்டவர் உடனே ஒரு நல்ல வீட்டோடு கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க. She is only 19 years of age. அவங்க வெறும் 19 வயசுதான். But she owned a house, the Lord blessed her. 19 வயசுல கர்த்தர் அவளுக்கு ஒரு சொந்தமான வீட்டை தந்து அங்க ஒரு நல்ல ஆராதனை நடத்துறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வழியை தந்தார். You may say, நீங்க சொல்லலாம், brother, that may happen over there. அவரோட அந்த நாட்டுல அந்த தேசத்துல அது நடக்கலாம். My dear friend, that is a wrong thinking. அதுதான் தப்பான சிந்தனை. God is the same God over there, is the same God over here. அங்க அந்த ஆண்டவரா இருப்பாருன்னா அதே ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறாரு. Hallelujah. Hallelujah. All we have to just take the limit off of God. அநேக நேரங்கள நம்ம கர்த்தரை மட்டுப்படுத்துறத நம்ம சிந்தனையில எடுத்துறோம். This is what God is saying to you this morning. இந்த காலையில கர்த்தர் எதை சொல்றாரோ அதை நம்பணும். Because 2025 you're going to see the supernatural manifestation of God's blessing in your life. ஆமென். அதனால தான் 2025ஆம் ஆண்டுல கர்த்தருடைய அசாத்தியமான வியக்கத்தக்க விதத்தில அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை if you believe that அது நம்புறீங்களா? I want you to stand up with me. நம்பறவங்க எல்லாரும் நாம எழுந்து நின்று just lift your hands and worship the Lord for a few minutes. Hallelujah. Hallelujah. Because
This is a time of great joy. ஆமென். இதுதான் தேவனுடைய சந்தோஷத்தின் காலகட்டமாக இருக்கிறது. Don't wait for things to happen. Just rejoice in advance in faith, and you're going to see things begin to happen. ஏதோ அது நடக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்க வேண்டாம். கர்த்தர் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க துவங்க வேண்டும். அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது பிரயோஜனமாய் மாறும் என்று நம்ப துவங்க வேண்டும். Even as you rejoice right now and you see in through the eyes of faith that things will coming in one by one in line with the promises. ஆமென். நீங்கள் இதை விசுவாசித்து இந்த காலையில அந்த விசுவாச கண்களை பார்க்க துவங்கும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாய் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். Because God has not called you for disappointment. God has called you for appointment to see great things in your life. ஆமென். ஏதோ உன்னை ஏமாற்றும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் வாழ்க்கையில காரியங்களை செய்து முடிக்கும்படிக்கு நிரூபிக்கும்படிக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். You're going to see that he takes you from glory to glory. ஆமென். அதனால தான் உங்களை மகிமையிலிருந்து மகிமை மேல் மகிமை அடையும்படிக்கு கர்த்தர் கொண்டு போவார். Faith to faith, victory to victory in your life. ஆமென். விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்து நீ You will முன்னேறும்படிக்கு no கர்த்தர் more be the அழைத்து same as usual. நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க போறதில்ல. God is doing new things. கர்த்தர் புதிய காரியங்களை செய்து And it's கொண்டிருக்கிறார். already spring forth in your life. ஆமென். அதை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய துவங்கி இருக்கிறார். Lord, I thank you and I praise you ஆமென். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. for giving us wonderful time இந்த காலையில இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தந்து in your இருக்கிறீர். presence. உம்மை சமூகத்திலே We thank you and we praise you ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் துதிக்க that துவங்குறோம் your ஆண்டவரே. word has gone forth. ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது. Lord, it's sown in a good ground ஆண்டவரே அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. into the hearts of your people. ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள Lord, விதைக்கப்பட்டிருக்கிறது. I pray that the evil one will not snatch it away from them. ஆண்டவரே ஒரு நாள் பிசாசு இதை பறிக்கிறதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. I plead the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை அதன் மேல நாங்கள் வைக்கிறோம். Lord, that the seed of the word will be rooted and grounded into the hearts and in the mind. ஆண்டவரே விதைக்கப்பட்ட இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள வேரூன்றி பாய்வதாக. It'll grow as a tree and bring forth fruit. வளர்ந்து கனித்தெடுக்கிற ஒரு பெரிய மரமாய் வளரும் ஆண்டவரே. Lord, their mind will be renewed by the word of God. ஆண்டவரே ஒவ்வொருடைய சிந்தனைகளும் இந்த வார்த்தையினால புதுப்பிக்கப்படுவதாக. They will be think and to speak and act according to your word. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே கேட்டு அந்த வார்த்தையை அந்த வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாய் மாறுவார்களாக. Because you have a good plan for their life. ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர். Lord, even as we come into the end of this year, ஆண்டவரே இந்த ஆண்டுடைய இறுதிக்கு வரும் பொழுது we thank you and we rejoice in advance because 2025 is going to be an amazing year for your ஆண்டவரே children. வருகிற 25ஆம் ஆண்டு ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஆண்டவரே அசாத்தியமாய் விகாத்தமான காரியங்களை கர்த்தர் செய்கிற ஆண்டா இருக்க போறதுனால இப்பொழுதே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, also pray for the household salvation ஆண்டவரே and the whole family be saved. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும். Their uncles and aunts and nieces and nephews. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே புருஷமார்கள் ஒவ்வொரு உறவினர்கள் இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்படுவார்களாக. Lord, I thank you their friends and their colleagues and neighbors. ஒவ்வொருடைய ஆண்டவரே நண்பர்கள் அவருடைய சுற்றத்தார் அயலகத்தார் ரட்சிக்கப்படுவார்களாக. Lord, I thank you because you're going to do an amazing things in their life. It'll be a testimony for others. ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே சாட்சியாய் மாறி அநேகரை தொடுகிறதற்கு ஏதுவாய் மாறட்டும் ஆண்டவரே. Lord, also thank you Lord for this church. ஆண்டவரே இந்த சபைக்காய் ஜெபிக்கிறோம். Lord, as they advance your kingdom in India and beyond. ஆண்டவரே இந்தியாவிலும் இந்தியாவை கடந்த ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே முற்படும் பொழுது Lord, as you see pastor in the church heart is on missions. ஆண்டவரே இந்த போதகரும் இந்த ஊழியம் ஆண்டவரே வருங்க ஆண்டவரே மிஷன்ஸ் ஆண்டவரே ஊழியங்களிலே செயல்படுகிறதற்காய் They're not ஸ்தோத்திரம். just having church within the four walls, but they're taking the church outside of this four ஆமென். walls. இந்த நாலு செவுத்துக்குள்ள இந்த இடத்துல சபையை ஸ்தாபிக்கிறது மாத்திரமல்ல இதையும் கடந்த ஆண்டு இந்த தேசத்துல பல இடங்களில் இந்த சபையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர் Lord, ஆண்டவரே. building churches where the church is not built yet. ஆண்டவரே இன்னும் கட்டப்படாத ஆலயங்களுக்காய் ஜெபிக்கிறோம். Lord, I thank you that you're opening the windows of heaven and pouring out your blessing upon this church. ஆண்டவரே and உம்முடைய ministry. வானத்தின் பலகடிகளை திறந்து ஆண்டவரே இந்த இடத்துல அதுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்காய் Lord, I ஸ்தோத்திரம். thank you for giving us supernatural resources. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்காய் See ஸ்தோத்திரம். their vision and the dream begin to fulfill. ஆண்டவரே தரிசனங்களும் ஆண்டவரே தேவ திட்டங்களும் நிறைவேறுகிற காலங்களாய் மாறுகிறதற்காய் We ஸ்தோத்திரம். declare and we decree Jesus as Lord over this church and in this ministry. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கும் இந்த சபைக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. Lord, also I pray for each and every individual who are here in this building and who are listening me through online. ஆண்டவரே இந்த சத்தியத்தை இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரே ஒளிபரப்புல ஆங்காங்கே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். Lord, if they do not know Jesus Christ
Christ as the Savior and Lord, they will come to know Him as the personal Savior right அன்று now. இதுவரை இயேசுவை அறியாமல் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, also if there's anyone there who are sick and weak, Lord, I pray that they are healed right now in the name of Jesus. ஆண்டவரே, யாராவது இந்த இடத்துல பலவீனமாய் இருப்பார்கள் என்றால், இந்த ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டு பலவீனத்தோடு கூட இருப்பார்கள் என்றால், வியாதியோடு இருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை சுகப்படுத்துவதாக. Lord, let your anointing break every yoke of sickness and make them whole. ஆண்டவருடைய அபிஷேகம் புறப்பட்டு போய் எல்லா வியாதியின் கூறுகளை முறியடிப்பதாக. Lord, if there's anyone bound and oppressed and tormented, அன்றைக்கு யாராவது தங்களுடைய அழுத்தத்தோடு கூட மனபாரங்களோடு கூட இருப்பார்கள் என்றால், they'll be set free in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் Whom விடுதலையாக்கப்படுவார்கள். the Son set free, they are free indeed. ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினார் அவர் மெய்யாகவே விடுதலையாவார்கள் என்று Lord, சொல்லுதப்பா. I thank you that let your will be done in this service, in our life as it is in heaven. ஆண்டவரே, இந்த காலையிலே இந்த ஆராதனையிலே எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக. We thank you and we praise you that, all the things that you've done. ஆண்டவரே, நீ செய்த எல்லா மகத்துவமான ஆசீர்வாத உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். We love you உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. with all of our heart, soul, mind and strength. ஆண்டவருடைய இருதயத்தில் பூர்வமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் உம்மை நம்புகிறோம். And Lord, we know that you love us with unconditionally. ஆண்டவரே, நீர் எங்களை அளவற்ற விதத்தில் நேசிக்கிறன்றதை நம்புறோம். Lord, we thank you நேசிக்கிறோம், நம்புகிறோம். because you love us. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதுனால உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. We know that ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் that we have a bright and glorious future. ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் உண்டு என்றதை நம்புறோம். Lord, the path of the righteous gets brighter and brighter. ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை இன்னும் பிரகாசமாய் இன்னும் வெளிச்சமாய் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆண்டவரே. Bright and glorious. ஆண்டவரே, இன்னும் மகிமையாய் மாறிக்கொண்டிருக்கும் ஆண்டவரே. We thank you. நன்றி ஆண்டவரே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆமென். அமர்ந்து கொண்டு ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண பிற்பாடு ஆமென் அறிவிப்புகளை கேட்டு நாம் இந்த ஆராதனையிலிருந்து கடந்து போவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? இந்த காலையில் எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இயேசு அந்த மகா பெரிய நோக்கத்துக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் தான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். இயேசு தான் ஆசீர்வாதமா இருக்கிறார். இயேசு தான் சாபங்களை நீக்குகிறார். இயேசு தான் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையினுடைய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த உறவை இழந்துடாதீங்க. அந்த உறவு ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் ஞாபகப்படுத்திக்கிறது இல்லை. எப்பவுமே அந்த இயேசுன்ற உறவுல தகப்பன் பிள்ளை அந்த உறவுக்குள்ள இருந்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவார். அல்ல கரங்களை வைத்து ஆண்டவர் அந்த உறவை காத்துக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு மாத்திரம் ஒரு ஜெபம் பண்றேங்க. ஆண்டவரே, இது ஆலயத்துல இருந்து கேட்ட அநேக நேரங்களில் ஒரு இமோஷன் ஆகி இந்த சத்தியத்தை கேட்டோன்னே ஒரு இமோஷன் வந்து ஆண்டவரே இது ஓகே நல்லா இருக்குதுன்றது போயிடக்கூடாது. நம்ம அதை தொடரணும். அப்பதான் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அற்புதமாய் நிகழ்த்துவார் என்றால் அதே தேவன் தான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆதாரமா இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் துவங்கி அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வியக்கத்தக்க காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையில செய்த இந்த அற்புதமான காரியத்தை நம்ம எதிர்பார்ப்புக்கு நம்ம தேவைக்கு கர்த்தர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய அற்புதமா இருந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.